ஆத்துமா உற்சாகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தில். ராத்திரி பொழுது நீ கொடுக்கிற இந்த வார்த்தை இந்த 30 நாட்களுக்கும் ஜீவ வார்த்தையாய் இவர்கள் இருதயத்திற்குள் உலாவுவதாக, பலனளிப்பதாக, பாதுகாப்பதாக, சௌக்கியத்தை தருவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி. விசேஷமாக இந்த ஜூலை மாதம் 1 தேதியில் உங்களை எல்லாம் பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி. நான் சொல்கிறேன், அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் கேட்பதற்கு மாத்திரம் அல்ல, அனுபவிப்பதற்கு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டு போயிட போகிறது இல்லை, வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை பார்க்கறதுக்கு முன்பு போன மாதம் என்ன வாக்குத்தத்தம் யாருக்காச்சும் தெரியுமா? நான் உங்களை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்க பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். கையொழுத்தி சொல்லுங்க, என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இதுவரைக்கும் உங்களை வெறுமையாய் மற்றவர்கள் எண்ணினது உண்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய பெயரை குறித்து உங்கள் பெயரில் குற்றம் சாட்டினது உண்டு, உங்கள் பெயரில் குறை கூறினது உண்டு, உங்கள் பெயரை டேமேஜ் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் பெயரை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது உண்டு. இந்த ஜூலை மாதம் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவமானப்பட்ட பெயர்கள், உங்கள் பெயர், நீங்கள் அவமானப்பட்ட காலங்கள் உண்டு, நீங்கள் கண்ணீர் சிந்தின காலங்கள் உண்டு, நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. இந்த மாசம், இந்த ஜூலை மாசம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் பேரே போச்சு, என்னுடைய பேரே கட்டு போச்சு, என் பேரை நாசம் பண்ணிட்டாங்க, என் பேரை ஒரு மாதிரி ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன், உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தை கேட்கும் பொழுது என்னுடைய இருதயம் ரொம்ப பூரித்தது, என்னுடைய இருதயம் ரொம்ப உற்சாகமா இருந்தது. அதனால தான் நான் கத்தி பேசுறேன். ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா என் பேரை டேமேஜ் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்துச்சு, என்னுடைய பெயரை கேவலப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்துச்சு, இன்னமும் இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பார்த்து சொன்னாரு, நான் உன் பேரை இந்த மாசம் பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. போன மாசம் சொன்னார், நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாசம் சொல்றாரு, நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஆண்டவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த போகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்து நம்ம இன்றைக்கு முடிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 17 20 வரைக்கும் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 17 20 வரைக்கும். ஆபிரகாமை அழைத்து சார், இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு பயத்துல சில காரியங்களை செஞ்சிடறான். ஆனாலும் கர்த்தர் அந்த பார்வோன் மத்தியில ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு பயம், அவன் நாடோடி, அவருடைய மனைவி கொஞ்சம் நல்ல ஒரு சௌந்தரியமான பெண், இவனுக்கு ஒரு பயம், நம்முடைய மனைவியை எடுத்துக்கொண்டு நம்மை கொன்று விடுவார்களோ என்று ஒரு பயம். அப்போ அந்த தேசத்துல பயந்து போய் இருக்கிறான். எகிப்து தேசத்துல அந்த ராஜா வந்து அந்த ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஏன் எனக்கு இப்படி அநியாயம் செய்ய பார்த்தேன்னு சொல்லி அவன் மனைவியை கொடுத்துட்டு சில உடைமைகள் எல்லாம் அவனுக்கு கொடுத்து அனுப்புறது அங்க பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா ராஜாவின் மத்தியிலே தேவன் ஆபிரகாமின் பெயரை பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் ராஜாக்களின் மத்தியிலே உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த ராஜாக்கள் என்று சொன்னால் யார் தெரியுமா? அதிகாரம் படைத்தவர்கள். அல்லேலூயா. அதிகாரம் படைத்தவர்கள். இன்னைக்கு யாரோ ராஜாக்கள் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு முதல்வர் இல்லையா, எம்பி, எம்எல்ஏ, கௌரவன், இப்படி போயிடுச்சு. ராஜான்ற பேர் கிடையாது. ஆனா ராஜாவினுடைய கிரியைகள் என்ன தெரியுமா? அடிமைப்படுத்துவது, ஆதிக்கம் செலுத்துவது. அல்லேலூயா. ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு உயர்வான ஸ்தானத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. உயர்வா இருக்கிறவர்கள், சமுதாயத்துல, சொசைட்டில உயர்வா எண்ணப்படுகிறவர்கள் எல்லாம் உங்க பேரை கேட்டு ஆச்சரியப்படுவாங்க. அல்லேலூயா. யார் அந்த நபர், யார் அவர்கள் என்று சொல்லி கேட்டு உங்கள் பெயரை பெருமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. முதலாவது, ராஜாக்கள் மத்தியிலே தேவன் நம்மை பெருமைப்படுத்துவார். அதிகாரம் படைத்தவர்கள் மத்தியிலே, அந்தஸ்துடையவர்கள் மத்தியிலே. அல்லேலூயா. இன்னைக்கு அவன் நம்மளை கேவலமா பேசுவது உண்டுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். யார் யாரெல்லாமோ உங்களை பெயரை தூற்றி திரிந்தது உண்டுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நீங்க செய்தது செய்யாததை எல்லாம் வைத்து உங்கள் பேரில் ஒரு பிளாக் மார்க்கை வைத்து விட்டார்கள் நினைக்கல. எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை வெறுமைப்படுத்த ஒரு கூட்டம் தெரிந்து கொண்டிருந்தாலும் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவதற்காக தேவன் அவர் பேரில் கட்டளையிட்டு இருக்கிறார். நிச்சயமாக. அல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னும் ஒரு முறை வாசிங்களேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பாருங்க, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அந்த நான்ங்கிறது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அவன் உன் பேரை கெடுக்க நினைக்கட்டும், அவன் உன் பேரை ஸ்பாயில் பண்ண நினைக்கட்டும், அவன் உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கட்டும், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். தேவனுக்கு முன்பு யாராச்சும் நிற்க முடியுமா? தேவனுக்கு முன்பு ஒருவனை நிற்க முடியுமா? அல்லேலூயா. அந்த தேவன் சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதிகாரம் படைத்தவர்கள், பெரிய அதிகாரத்துவத்துல, பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த மாசத்துல உங்களை தேடி வருவாங்க. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க உங்களை பாராட்டுவார்கள். நீங்க விசுவாசித்தால். இந்த ஆபிரகாம் அவ்வளவு பெரிய எகிப்து தேசத்துல ஒரு சாதாரண ஒரு நாடோடியாய் ஓடி வந்தவன். அவனை அந்த ராஜா பார்த்து அனுப்பிச்சு விடுகிறாரு. அவன் பேரை தேவன் மூலமாய் அவன் பேர் பெருமைப்படுகிறது. அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான், அந்த ராஜா நம்மளை கொன்றுவாங்க, இந்த தேசத்தார் நம்மை நாசப்படுத்தி விடுவார்கள் என்று. ஆனா அதற்கு பதிலாக அவனை உயர்த்தினார்கள். அல்லேலூயா. அவனுக்கு உயர்வை கொடுத்தார்கள். காரணம், செய்தது யாரு? கர்த்தர் வாதைகளினால், இந்த சாராளின் நிமித்தம் ஆபிரகாமுக்காக வாதைகளினால் அவர்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணினதினால். அல்லேலூயா. அப்ப பேரை யார் பெருமைப்படுத்தினது? தேவன் ஆபிரகாம் பேரை பெருமைப்படுத்தினார். இன்றைக்கு தேவன் உங்க பேரை எப்படியாச்சும் பெருமைப்படுத்துவாருங்க. அல்லேலூயா. ஆமா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்போ ஆபிரகாம் ஒன்று இல்லாதவன் ஆஸ்தியும் அந்தஸ்தும் உடையவனாய் மாறினான். எப்படி? ஆண்டவர் எங்க பெருமைப்படுத்த போறாருன்னா, ராஜாக்கள் மத்தியில் அடுத்து ஆஸ்தி அந்தஸ்தில் பெருமைப்படுத்துவான் உங்கள் பேரை. அல்லேலூயா. இது வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள ஒண்ணுமே கிடையாது. எதிர்காலம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க கிட்ட ஒரு பணம் கிடையாது. அவர்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. இவர்கள் என்ன செஞ்சிருவாங்க? பெருசா 10 பைசாக்கு லாக்கி கிடையாது. 10 பைசாக்கு இவங்க பிரயோஜனம் கிடையாது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காது கொடுத்து கேட்டிருக்கிறீங்களா? உங்களை குறித்து ஸ்டேட்மெண்ட், உங்களை குறித்து ஒரு சிலர் உங்களை துச்சமா பேசும்போது எதை வச்சு துச்சமா பேசுறாங்க தெரியுமா? உங்ககிட்ட பணம் இல்லை. அல்லேலூயா. பணம் இல்லை. பணக்காரங்க கிட்டலாம் யாரும் எவ்வளவு பெருசாலாம் பேச முடியாது இல்லையா? இந்த உலகத்துல நம்ம கிட்ட பணம் இல்லை, அதனால துச்சமா பேசுவாங்க. அல்லேலூயா. ஆமா. சிலர் நம்மளை எப்படி நியாயம் தீர்ப்பாங்க தெரியுமா? அவங்ககிட்ட என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு 10 பைசா இல்லாம, இன்றைக்கு எம்டி பாக்கெட்ல இன்றைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கலாம். இன்னைக்கு என்னிடத்துல ஒன்றும் கிடையாது, பெரிய அளவுல கடன் தான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆஸ்தி அந்தஸ்து காரியங்கள்ல, பொருளாதார காரியங்கள்ல ஆண்டவர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. கடன்காரன் என்கிற வார்த்தைகள் மாறி கடன் கொடுக்கிறவர்கள் என்கிற வார்த்தை வரும். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா வலது கையை தூக்கி கடன்காரன் என்கிற பெயரை
என்னை விட்டு கர்த்தர் அகற்றப் போகிறார். இந்த மாசம் நான் கடன்காரன் அல்ல, நான் கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றப் போகிறார். பொருளாதாரத்தில் என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். நல்லா 2 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு யார் தெரியுமா தடைக்கு காரணம்? நம்ம தான். யாரு? நம்ம சொல்லும் போதே ஆஸ்தியா அந்தஸ்தா இந்த மாசமா எப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? எப்படி பாஸ்டர் எதாவது அடிச்சு விடுறாரு உரட்டும், அவர் பாவம் எதாவது விசுவாசத்தில் சொல்லிட்டு தெரியார். ஒருவேளை அவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் போல இருக்கு. எங்கன்னா வெளிநாட்டில் இருந்து ஃபோனுக்கிட்டு வந்திருக்கோம். அல்லேலூயா. அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேஸ்ட். கர்த்தர் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் சொன்ன பிறகு அவன் வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க அப்பா பேச்சை கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். அவங்க அப்பா செத்துட்டாரு. செத்த பிறகு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறான். நான் சொல்கிறேன் வான்னு கூப்பிட்டு அடுக்கடுக்கான்னு சொல்கிறாரு. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு ஒரு 7 வார்த்தைகளை சொல்கிறார். மொத்தத்தையும் நம்மளாச்சும் ஒரு வார்த்தையை இப்போ தியானிக்கிறோம். 7 வார்த்தையும் கேட்டுட்டு எங்கே போவேன் இதெல்லாம் இவர் சொல்லிட்டாரு நடக்குமா அப்படின்லாம் அவன் யோசிக்கல. 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. சொல்கிறேன், பொருளாதார காரியத்தில் ரொம்ப நம்ம பின்தங்கி இருக்கிறோம்னா ஒன்னே ஒன்று, என் தேவன் என்னை இதிலிருந்து வெளியே கொண்டு வருவார், இந்த காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன சம்பளம் வருது? உங்களுக்கு என்ன படிப்பு இருக்கு? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் வச்சு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு காலமும் முன்னேற முடியாது. நான் ஒன்னே சொல்கிறேன், உங்களை உண்டாக்கின தேவன் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்ய தேவன் இருக்கிறார். நான் ஐயம் என்று சொன்ன அந்த தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதம் ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் கொடுப்பேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். என்னிடத்துல பணம் இல்லை, பொருள் இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, என்னிடத்துல உதவி செய்கிற நபர்கள் கிடையாது, சொல்லுங்க யாரும் இல்லை. ஆனா என்கிட்ட விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் என் தேவன் பெயரில் இருக்கிறது. நிச்சயமாகவே அவர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவார். பொருளாதாரத்தில் இந்த மாசம் கர்த்தர் எனக்கு ஒரு செழிப்பை கொடுப்பார், என் பேரை பெருமைப்படுத்துவார். நல்ல 2 கரங்களை தட்டி இந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசம் கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். எனக்கா நானா இல்லை பக்கத்தில் யாருக்காச்சும் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க திட்டமிட்டால், கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் பேசிவிட்டால், ஒரு மனிதனுக்கு கர்த்தர் வாக்குரைத்தால் நிச்சயம் அந்த வாக்கை அவர் நிறைவேற்றாமல் விடமாட்டார். நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. உங்களை பெருமைப்படுத்துவார். உங்களை இகழ்ந்த கூட்டங்கள், உங்களை விழ தள்ள நினைத்த கூட்டங்கள், உங்களை ஒவ்வொரு காரியத்திலும் குற்றப்படுத்தின கண்கள், வாய்கள், உதடுகள் எல்லாம் பார்த்து வியந்து போகத்தக்கதாய் உங்கள் பெயரை கர்த்தர் பொருளாதாரத்தில், ராஜாக்கள் மத்தியில் உங்களை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு நீங்க எந்த ஒரு காரியமும் செய்யாம இருந்திருக்கலாம். நான் ஜெப வாழ்க்கையில அந்த அளவுக்கு இல்லையே, நான் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அந்த அளவுக்கு தேவனோடு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லையே, நான் அதிகமா வேதம் வாசிக்கலையே, நான் தேவனோடு ஒரு கனெக்ஷன்ல இல்லையே, என்கிட்ட பரிசுத்தம் இல்லையே. நான் சொல்றேன், அதெல்லாம் இருக்கிறத வச்சு ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு வாக்கு கொடுக்கல. இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அவரை விசுவாசித்தால் நீங்கள் அந்த மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதற்காக நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், ஆண்டவர் கொடுத்துருவார் நான் சொல்லல. இதுக்கு முன்ன இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட ஜெப வாழ்க்கை இல்லாம இருக்கலாம், பரிசுத்தம் இல்லாம இருக்கலாம். நீங்க ஆண்டவர் இங்க வந்திருக்கிறீங்க நீங்க அப்படின்னா வாக்கு தத்தத்தை உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் நிறைவேற தேவ சமூகத்தில் இனி உட்காருவேன். இனி நான் தேவ சமூகத்தில் உட்கார போற காரணம் என்ன? தேவன் சொல்லி இருக்கிறாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இனி அவரை நான் விட்டுற மாட்டேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லட்டுமா? ஆண்டவர் உங்களை அழைத்து, நீ ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இந்த கஷ்டப்படணும், ஏன் அவங்கெல்லாம் உன்னை திட்டணும், கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன்.
நான் உன் பேரை பெருமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டார். புரியுதா? சிம்பிளா சொல்லணும், ஆண்டவர் இப்படிதான் சொல்லி இருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நடந்ததை நினைத்து, கடந்ததை நினைத்து, முன்னால இருந்ததை நினைத்து, அப்படி எல்லாம் நடந்ததே, இப்படி எல்லாம் நடந்ததே அப்படின்னு யோசிக்காம, கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, அவர் பேரை என் பேரை பெருமைப்படுத்துவாரு. நிச்சயம் அது எப்படி வரும் தெரியும், எந்த வழியாய் பெருமைப்படுத்துவார் என்று தெரியாது. அல்லேலூயா. ஆனா நிச்சயம் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்க பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே. அல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. முதலாவது, ராஜாக்களின் மத்தியிலே உங்கள் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, ஆபிரகாம செல்வ சீமானாய் மாற்றி பெயரை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும்போது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 15-16 வசனம், 14 சாப்டர். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். யார் திருப்பி கொண்டு வந்தது? ஆபிரகாம். இந்த லோத்தினுடைய காரியத்துல, இந்த லோத்து ஒரு சொந்தக்காரன், தன்னுடைய சகோதரனுடைய மகன், தன்னுடைய மகன் என்று அவனை கூடவே வச்சிருக்கிறான். ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில பணம் காசை பார்த்த உடனே அவன் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற ஆபிரகாமை விட்டு தன்னுடைய கண்ணுக்கு ஏதேன் தோட்டத்தை போல இனிமையா இருக்கிற இடத்தை பார்த்து அவன் ஓடிட்டான். அல்லேலூயா. ஓடுற இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? அது பார்ப்பதற்கு இனிமையா இருந்துச்சு, ஆனா அந்த தேசம் முழுவதும் தேவ பார்வையில் அருவருப்பான செயல்களை செய்கிற தேசமா இருந்தது. அல்லேலூயா. அவர்கள் ஆணோட ஆண் அவலட்சணமாதனை நடப்பித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட கவலமான தேசத்தை இவன் வெளிப்புற தோற்றத்தை பார்த்து நல்லா இருக்குதுன்னு போயிட்டான். கடைசியில் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? ராஜாக்கள் வந்து இந்த தேசத்தெல்லாம் சுற்றி அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அடித்து போட்டு அங்க இருக்கிற பொருட்கள் ஜனங்கள் எல்லாம் கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது லோத்துவும் அவன் குடும்பத்தாரும் அவன் உடைமைகளும் போயிடுச்சு. இப்போ இவங்களை காப்பாத்துறதுக்கு யார் போறது தெரியுமா? ஆபிரகாம் போறார். அல்லேலூயா. ஆபிரகாம் போய் இவன் எந்த தேசத்தை பார்த்து தகப்பனை விட்டுட்டு எனக்கு இது பசுமையா இருக்குது, நல்லா இருக்கு, ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குன்னு போனானோ, விட்டுட்டு போனானோ, ஆபிரகாம் போய் அவனுடைய உடைமைகள், அவன் பிள்ளைங்க குட்டியெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்து திரும்ப அந்த இடத்துல விட்டுட்டு வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்துவார். ஆபிரகாமுக்கு சொன்னார் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு. இந்த இடத்துல 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சொந்த பந்தம் விட்டுட்டு ஓடி போனவன், ஒரு சொந்தக்காரன், உன் உறவே வேண்டாம் எனக்கு, உன் சொந்தம் வேண்டாம் எனக்கு, இந்த ஆடு தான் வேணும், உன் சொந்தம் வேணாம் எனக்கு, இந்த ஒட்டகம் தான் வேணும், உன் சொந்தம் வேணாம், இத்தனை பெரிய வேலைக்காரர்கள் கூட்டம் தான் எனக்கு வேண்டும், உன் சொந்தம் வேண்டாம் எனக்கு, பசுமையான இந்த ஏதேன் தோட்டம் போல இருக்கிற இந்த சோதம் குமாரா தான் வேணும்னு சொல்லி ஓடி போனவன் கடைசியில ஆபிரகாம் அவனுக்கு உதவி செய்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. சொந்த பந்தம் யார் உங்களை விட்டு ஓடி போனாங்களோ, யார் உங்களை விட்டு உங்களை நீங்க வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார்களோ, அல்லேலூயா, யார் உங்களை மறுதலித்து போனார்களோ, யார் உங்களை பரியாசம் செய்து போனார்களோ, யார் உங்களை வெட்கப்படுத்தி போனார்களோ, யார் உங்களை துக்கப்படுத்தி போனார்களோ, நான் சொல்றேன் அவர்களுக்கு முன்பு உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். 2 கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு வெக்கமா இருந்திருக்கும். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வயசு நிறைய டிஃபரண்ட். ஆபிரகாம் ஒரு கிழவன், லோத்து நல்ல ஒரு வாலிபன். அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய சகோதரனுடைய தம்பியினுடைய பையன் தான் லோத்து. அப்ப அவனுக்கு இவனுக்கு எவ்வளவு வயசு டிஃபரண்ட் இருக்கு பாருங்க. ஆனா கேவலம் விட்டு ஓடி போனான். வாலிப வயசுல தகப்பனுக்கு உறுதுணையா இல்லாம ஓடி போனான். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அவனுக்கு பிரச்சனை வரும்போது அந்த தகப்பன் தான் போய் முன்ன நின்று காப்பாத்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்களை விட்டு ஓடி போயிருக்கலாம், பணத்துக்காக, நகைக்காக, பாசத்தை விட்டு பல விதமான யோசனைகளின் நிமித்தமாக
உங்களை விட்டு ஓடி போயிருக்கலாம், உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் உங்க சொந்த பந்தங்கள். நான் சொல்றேன், சொந்த பந்தங்களுக்கு முன்பு இந்த மாசம் கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துகிற நாள் இந்த மாசம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்க சொந்த பந்தங்கள் உங்களை வெறுத்து இருக்கலாம், உங்களை ஒதுக்கி ஓடி இருக்கலாம், சொல்லுங்க உங்களை தள்ளி வைத்து இருக்கலாம், உங்களிடத்துல பேசாம இருந்திருக்கலாம். இந்த ஜூலை மாசம் உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பெயர் என் சொந்த பந்த மத்தத்துல எந்த இடத்துல என் பேரை டேமேஜ் பண்ணாங்களோ அந்த இடத்துல என் பேரை கர்த்தர் உயர்த்த போகிறார். யார் என்ன கேவலமா பேசினார்களோ அவர்கள் மத்தியில, அந்த சொந்த பந்தங்கள் மத்தியில கர்த்தர் என் பெயரை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். 2 கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் மத்தியில கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். கவலைப்படாதீங்க. சொந்தக்காரன் இப்படி சொல்லிட்டானே, சொந்தக்காரன் அப்படி சொல்லிட்டானே, என் கூட இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்னை விட்டு ஓடி போயிட்டானே, எனக்கு நல்ல ஒரு ஆறுதலா இருக்கிற வேண்டிய நேரத்தில் என்னை அசிங்கப்படுத்திட்டானே. சொந்தங்க மந்தங்க, இந்த ஆபிரகாம சொந்தக்காரன், ஆபிரகாம ஆண்டவர் அழைத்தாருங்க. ஆபிரகாம் கூட லோத்து வந்தான். கூட வந்தவனுக்கு உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிம்பாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதம் கூட வந்த லோத்துவுக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா அதை அவன் புரிந்து கொள்ளாம, யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டானோ, யாரால் பெருமைப்படுத்தப்பட்டானோ, யாரால் பெயர் பெற்றானோ அவங்களையே தள்ளி விட்டுட்டு ஓடணும். அதான் உலகம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட லோத்துவை கர்த்தர் காப்பாற்றும்படி ஆபிரகாமையே கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ராத்திரி வேளையில சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு எந்த காரணத்துக்கு வேணுமாலும் விலகி இருக்கலாம். அந்த சொந்த பந்தங்கள் மத்தியில உங்க பெயரை இந்த ஜூலை மாதம் கர்த்தர் நிச்சயம் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா 4வது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து ம் 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 அல்லேலூயா. இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, அயலகத்தார் மத்தியில், அயலகத்தார் மத்தியில் இந்த சப்ஜெக்டை பின்னால போய் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ராஜா புலம்புன காரியம்தான். சரியா? அங்க தேவன் அவர் பெயரை பெருமைப்படுத்துவார். அயலகத்தார் மத்தியில். முதலாவது யார் மத்தியில? ராஜாக்கள், அதிகாரம் படைத்தவர்கள் மத்தியில். 2வது யார் மத்தியில பேரை பெருமைப்படுத்துவார்? எங்க ஆஸ்திகள் அந்தஸ்தில் பெருமைப்படுத்துவார். 3வது சொந்த பந்தங்கள் மத்தியில தேவன் பெயரை பெருமைப்படுத்தினார் ஆபிரகாமை. 4வது அயலகத்தார், இல்லையா? அபிமெலேக்கு அயலகத்தார், சொந்தக்காரன் இல்லை, அயலகத்தார். அல்லேலூயா. அந்த அயல் தேசத்திலே அயலகத்தார் மத்தியிலே ஆண்டவர் அவன் பெயரை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. நம்மள அயலகத்தார் மத்தியிலே ஆண்டவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். யாரும் தெரியாத ஒரு சனம் மத்தியில். அல்லேலூயா. நீங்கள் போய் நிற்கிற இடத்துல கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் போய் பேசுற இடத்துல உங்க பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி உங்கள் பெயரை அயலகத்தார் மத்தியிலும் பெருமைப்படுத்துவார். உங்களை யாருன்னே தெரியாது, அப்படிப்பட்டவங்க மத்தியில கர்த்தர் உங்க பெயரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு ஒரு பேர் உண்டு, உங்க பேர் பெருமையாகும். அல்லேலூயா. கடைசியா பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க. சாரால் கர்ப்பவதியாக்கி இத என்னன்னா, சொந்த குடும்பத்துல தேவன் பெயரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. சொந்த குடும்பம், பிள்ளை இல்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, சொந்த குடும்பம், இல்லையா? சாரா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில ஆபிரகாம் கிட்ட பிள்ளை இல்லை, வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணியாச்சும் பிள்ளை பெற்றுருவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் சொந்த குடும்பத்துல ஈசாக்கை, ஆபிரகாம் சொல்றான், என்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் எனக்கு என் சொத்து பத்துக்கு உரிமையானவர்களா மாறுறாங்களே, எனக்குன்னு ஒரு ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே, எப்படிலாம் புலம்புறான். அவனுக்கு ஆண்டவர் குடும்பத்துக்குள்ள, அவனுடைய குடும்பத்துல அவன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. உங்க சொந்த குடும்பத்துல
உங்களை ஒருவேளை சகோதரர்கள் மதிக்காம இருக்கலாம், உங்க சொந்த குடும்பத்துல மனைவி மதிக்காம இருக்கலாம், கணவன் மதிக்காம இருக்கலாம், பெற்றோர் மதிக்காம இருக்கலாம், பிள்ளைகள் மதிக்காம இருக்கலாம். நான் சொல்றேன், சொந்த குடும்பத்துக்குள்ள உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் எங்க பெருமைப்படுத்துறாரு? ராஜாக்கள் மத்தியில். இரண்டாவது ஆஸ்தி அந்தஸ்து காரியங்கள்ல, பொருளாதாரத்தில். மூன்றாவது சொந்த பந்தங்கள் மத்தியில். அடுத்தது அயலகத்தார் மத்தியில். அடுத்தது சொந்த குடும்பத்தில் கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வாழ்த்தை என்னன்னு சொன்னா, இந்த மாசம், இந்த ஜூலை மாசம் கர்த்தர் கொடுத்த வாக்கு, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அவர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார். கவலைப்படாதீங்க. உங்க பேர் ரிப்பேர் ஆயிருச்சு, உங்க பேர் அசிங்கப்பட்டுருச்சு, உங்களை ஏதோ டேமேஜ் பண்ணிட்டாங்க, உங்களை பத்தி தப்பா பேசிட்டாங்க, உங்களை 4 பேருக்கு முன்னால அள வச்சுட்டாங்க, உங்களை அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியம், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். சொன்ன தெய்வத்துக்கு நீங்க யாருன்னு தெரியாதா? உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னாரு. ஆபிரகாம் யாருன்னு தெரியாதா? தெரியும்ல. ஒரு காலத்துல விக்கிரகங்களை செய்து கொண்டிருந்தான். தகப்பனுக்கு உதவியாய் விக்கிரகங்களை செய்தவன். அல்லேலூயா. தகப்பன் சொல்லை கேட்டு தகப்பனுடைய வீட்டில் இருந்தவன். அவனுடைய பின்னணியும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா சொன்னாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஒன்றுதான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாய் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? நான் ஆராதிக்கிற தெய்வம் நிச்சயமா என் பேரை பெருமைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா என்ன ராஜாக்கள் மத்தியில பெருமைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா என்ன பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார். நிச்சயமா விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அயலகத்தார் மத்தியில என்ன ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? சொந்த பந்தங்கள் மத்தியில் என் பேரை பெருமைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? என் சொந்த குடும்பத்துல தேவன் என் பேரை பெருமைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நான் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் என்னை தலையாக்குகிற தெய்வம் அவர். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்க எல்லாம் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. உங்களில் ஒரு சிலர் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும், ஆனா பலர் நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியவே தெரியாது. உண்மைக்கும் தெரியாது. உங்களுக்காக நான் உபதேசத்தை கொண்டு வரவும் இல்லை. அல்லேலூயா. நான் கொண்டு வந்தது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையா. அப்ப நீங்க எல்லாம் வருவீங்கன்னு ஆண்டவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் சிலர் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நான் நல்லவன் சொல்லற இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. ஆனா நீங்க இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை முன் குறித்து இருக்கிறார். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என் பெயரை பெருமைப்படுத்துவார். நிச்சயம் நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ராஜாக்கள் மத்தியில, பொருளாதாரத்துல, சொந்த பந்தங்கள் மத்தியில, அயலகத்தார் மத்தியில, சொந்த குடும்பத்துல நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நல்லா 2 கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுங்க. இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அதற்கு அடையாளத்தை நீங்க இந்த வர நாட்கள்ல பார்க்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னா நிச்சயம் பெருமைப்படுத்துவார்கள். கண்களை மூடி ஹல்லேலூயா. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பேன். சொல்லுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் குடும்பத்தில் ஆசீர்வாதமாய். ஒரே ஒரு முறை சொல்லுவோம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் ஊழியத்தில். ஆமென், ஆமென், ஆமென். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றிற்கும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம், ஜீசஸ், தேவைகள் ஒன்றிற்கும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். அவர் வசனம் கை கொள்ளுவேன் நான், அவர் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால்
நிச்சயம். அவர் வசனம். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு முறை எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். ஆமென். அவர் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். எனக்கெதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் என்ற தேவனால். எனக்கெதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்த தேவனால். என்பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பலன் ஜீசஸ், இயேசுவின் இரத்தம் செய்யும். என் சரீரம் ஒரே என்பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் இன்னும் ஒரே சொல்லுங்க. என்பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். அவர் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். அவர் வழிகளில் தான் நடந்திடுவேன். எந்த தேவனா இனி என்றும் என்னை கடன் வாங்க விட மாட்டார். இனி என்னை கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்னை கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். வாழ்வடைவேன் நாமத்திலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் நிச்சய கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். இந்த ஜூலை மாசம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை நிச்சயம் உங்களை குறித்து அவதூறு பேசினவர்கள் மத்தியில், உங்களை அவமானமாய் பேசினவர்கள் மத்தியில், உங்களை அசட்டை பண்ணினவர்கள் மத்தியில், உங்க பேரை கெடுக்கணும் கங்கணம் கட்டிட்டு இருந்தவங்க மத்தியில் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுக்கும் அடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். அவர் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். அவர் வழிகளில் நான் நடந்திடுவேன். நல்லா ரெண்டு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தனையோடு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது.
இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களா? உங்க பேரை அவர் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன காரியத்தை விசுவாசிப்பீர்களா? வலது கையை உயர்த்தி ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, நான் விசுவாசிக்கிறேன். என் பேரை நீங்க பெருமைப்படுத்துவீங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். கெடுத்தப்பட்ட கெட்டு போன என் பேரை ஆண்டவரே, ஸ்பாயிலான என் பேரை ரிப்பேர் பண்ண என் பேரை கர்த்தர் உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்களேப்பா, நன்றி. ஹல்லேலூயா. இவெல்லாம் யாரு கடங்காரனாச்ச என்று சொன்ன காலங்கள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இவெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவன், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொன்ன காலங்கள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. வியாதி 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 வியாதி, எப்பவும் வியாதி தான் சொல்ல காலங்கள் உண்டு. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். Ramalaba shakara dirala shantara narida laba kara dura laba ribadandara la radara laba shikara dudara la nama rigadara laba kara dura lama. இயேசுவின் நாமத்தினால அவிசுவாசங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால அவிசுவாசங்கள் நீங்குவதாக. பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன தெய்வம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். ஒரு கூட்டம் உன் பேரை கெடுக்கிறதுக்காக திரிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கூட்டம் உன் பேரை கெடுக்கிறதுக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது. உன்னை பரியாசம் பண்ணி நீ படுகிற வேதனைகளை பார்த்து கைகொட்டி சிரிக்க ஒரு கூட்டம் சுற்றி கொண்டு இருப்பது உண்மை. ஆனால் இந்த ராத்திரி நான் சொல்றேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எங்க ஓட்டை இருக்குதுன்னு பார்த்து உன்னை குற்றம் கண்டுபிடிக்கிறதற்காக, உன்னை குறை கூறுவதற்காக ஒரு சத்துரு சுற்றி கொண்டு தான் திரிகிறது. உன் பெயரை எப்படியாவது கெடுத்து உன்னை எப்படியாவது பழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சத்துரு திரிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா என் அன்பு தேவ பிள்ளையே, நான் உனக்கு சொல்றேன், உன் பெயரை இந்த மாசம் நான் பெருமைப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்க. ஹல்லேலூயா. என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே, என் சாரீரம் ஆசீர். சொல்லுங்க சொல்லுங்க. என் பலன் ஜீசஸ். ஹீல் ராமா ஷக்கரா திரா ஜீசஸ். ராமா ஷக்கரா இரா. சொல்லுங்க. என் பலன் ஆரோக்கியம். பலன் இல்லாம வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு உன்னத பலன். பலன் இல்லாம உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் ஒரு உன்னத பலன். என் வீட்டில் ஆகாரம் குறையாது, அப்பமும் தண்ணீரும் குறையாது. ஜீசஸ் ஜீசஸ். உயர்வடைவேன் அவர் நாமத்தினால், உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. சொல்லுங்க. உயர்வடைவேன் அவர் உன்னதங்களில், உன்னதங்களில் என்னை. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே. நிச்சயம் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். இந்த மாசம் உங்க பேரை கெடுத்தவர்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாசம் நீங்க உயர்கிற மாசம். இந்த மாசம் நீங்க பலனடைகிற மாசம். இந்த மாசம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாசம். இந்த மாசம் கர்த்தர் உங்களை யாரிடமும் விட்டு கொடுக்காத மாசம். உங்க சத்துருக்கள் எல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய மாசம் இந்த மாசம். சதி திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாய் மாறக்கூடிய மாசம் தான் இந்த மாசம். 2 கரங்களை கட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேளையில எங்க மத்தியில பேசியிருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜூலை மாசம் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்கப்பா. கொஞ்சமும் தகுதி இல்லாத எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம்.
அதை எங்களுக்கு நீர் நீதியாய் எண்ணிக்கொள்வீர் என்று நம்புகிறோம். இந்த மாசம் திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக நீர் வைத்ததற்காக நன்றி. எத்தனையோ காலங்கள் ஐயோ இப்படி அவமானப்பட்டோமே, ஐயோ இப்படி வேதனைப்பட்டோமே, ஐயோ இப்படி அசிங்கப்பட்டோமே, ஐயோ இப்படி ஒரு பழி சொல்லுக்கு ஆளாயிட்டோமே என்று கலங்கினது உண்டு. ஆனா இந்த மாசம் இந்த கலக்கங்களை எல்லாம் மாத்தி நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டீங்களப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. உங்களை நாங்கள் நம்புறோம், விசுவாசிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரோடும் கிருபை இருக்கட்டும். இந்த மாசம் முழுவதும் இந்த வார்த்தையை ஆண்டவரை இருதயத்தில் பதித்து கொண்டு ஓட கர்த்தர் கிருபை பாராட்டு கண்டவர். எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, பெரிய காரியங்கள் செய்க, எதிரான எல்லா சூழ்நிலைகள் சூழ்ச்சிகள் உடைக்கப்படுவதாக, அவிசுவாசத்தை இருதயத்திற்குள் கொண்டு வருகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினால் அதம் பண்ணுகிறோம். தேவநாம மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாய் வந்திருக்கிற நமக்கு இந்த மாதம் முழுவதும் தங்கி இருப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி இங்க இருந்து நாம் கடந்து செல்லுவோம்.